கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு அதாவது 13th January வைகுண்ட ஏகாதசி, அப்கோர்ஸ் போகி பொங்கல் எல்லாம் வரப்போகிறது. ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எதுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவங்க எல்லாருக்கும் தெரியும், மிஸ்டர் ரங்கன் சிங்கப்பூர்லேருந்து அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு. நான் இந்தியா வரப்போகிறேன் சார் அப்படின்னா, சார் மோஸ்ட் வெல்கம் அப்படின்னேன். அப்புறம் இந்தியா வந்தார், சென்னைக்கு வந்து மீட் பண்ணோம், எல்லாம் பேசினோம். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணேன், சார் நான் ஒரு ஷூட்டிங் பார்க்க வர போகிறேன் அப்படின்னு. சார் ஷூட்டிங் கோனேரி ராஜபுரத்தில் நடக்கிறது சார், அதாவது கும்பகோணத்துலேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் தாண்டி அப்படின்னேன். அதனால சார் நானே வந்துடுவேன் சார், நீங்கள் வரதா இருந்தால் நான் ஏதாவது என்ன அரேஞ்ச் பண்ணணும், இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே காரில் நானே டிரைவ் பண்ணி வந்துடுவேன் சார். நீங்கள் சிங்கப்பூரில் 42 வருஷமாக இருந்திருக்கீங்க சார், சென்னை ரோடெல்லாம் அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், நான் என் ஒய்ஃப் 2 பேரும் வருவோம், நீங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்பும்போது நான் வந்துடுறேன் அப்படின்னேன். சரி ரைட்டு, இதுவாக இருந்தது. அப்கோர்ஸ் ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தது, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது. தென் இது பண்ணேன், அது அரேஞ்ச் பண்ணோம், எங்களோடையே தான் தங்கினார். அப்கோர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவர் சொல்ல போகிறார். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, ஸ்பெசிஃபிக்காக அவர் சொன்னார், சார் நான் என்னோட அனுபவம், அதாவது அங்கே வந்து ஸ்டே பண்ணார் 3 நாள், அந்த அனுபவத்தை நிச்சயமாக ரசிகர்களோடலாம் ஷேர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லைன்னு இருக்கிறாருன்னு நான் பார்த்தேன். இல்லை அது மட்டும் இல்லை, பொதுவாக நீங்கள் நான் உங்களோட அந்த இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன், நீங்கள் எல்லாரோடையும் கேள்வி கேட்குறேன், இந்த தடவை நான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன்னு. அது ரொம்ப இருக்குது, என்ன கேள்வி, சரி ரைட்டு, என்ன கேள்வி கேட்குறதோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் அவாத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் இங்கே ஹாரிங்டன் ரோடில். அண்ட் பிஃபோர் வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் யுவர் டைம் அவரே பேச சொல்லிடுறேன். சார் நமஸ்காரம். அண்ட் அதான் ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரோ உங்களை பற்றி கொடுத்துட்டேன். நான் வாட் எவர் யூ வாண்ட் டு சே யூ கேன் ஷேர் வித் தி ரசிகாஸ். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்று வைகுண்ட ஏகாதசி, அதனால் வைகுண்ட ஏகாதசி பெருமாளோட அனுகிரகம் அவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். முக்கியமாக கர்மா ரசிகர்களுக்கும் கர்மா நல்லபடியாக வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்றும் அந்த எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நான் சென்னை வருவதாக இருந்தது ஒரு வேலை விஷயமாக. அப்பொழுது சாணக்கியாவுடன் தொடர்பு கொண்டு நான் சென்னை வருகிறேன் என்று சொன்னேன். உடனே அவர்கள் இந்த கோனேரி ராஜபுரத்தில் ஷூட்டிங் டேட்ஸை பற்றி என்கிட்ட சொன்னார். நான் என் ஒய்ஃப் 5ஆம் தேதி ராத்திரி சிங்கப்பூர்லேருந்து வந்தேன். 6ஆம் தேதி போக 7ஆம் தேதி காத்தால 7 மணிக்கு நம்ம இங்கேருந்து காரில் கிளம்பினோம். கும்பகோணத்தில் சாப்பிட்டுட்டு அந்த கோனேரி ராஜபுரம் இந்த ஷூட்டிங் பிளேஸுக்கு நாங்கள் போகும்போது மணி 4:30 மணி சுமாராக. உள்ளே போனோம். அவர் சாணக்கியா பிஸியாக இருந்தார், ஆர்டிஸ்ட்லாம் இருந்தார். 9 மணி முடிய ஷூட்டிங் போச்சு. அங்கேயே ராத்திரி டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு நம்ம எங்கே தங்கணுமோ அது 45 நிமிஷம் ட்ரைவ் அங்கேருந்து அந்த ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம் ஸ்ரீவத்சான்னு பேர், அதை ஒட்டி டிவைன் இன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் காம்ப்ளெக்ஸ், அதில் தான் தங்கியிருந்தார். ஆனால் மறுநாள் நான் அங்கே போனேன். காலையில் 9:30 மணிக்கு சாயந்தரம் வரைக்கும் இருந்தேன். 3ஆவது நாள் லஞ்ச் டைம் வரைக்கும் இருந்தேன். அங்கே அந்த 2 நாட்கள் 3 நாட்கள், வெள்ளிக்கிழமை 4 மணியிலிருந்து 9 மணி, சனிக்கிழமை முழு நாள், ஞாயிற்றுக்கிழமை லஞ்ச் வரைக்கும், அந்த 2 நாளில் சொல்லிக்கலாம், 3 நாள்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும். என்னை பிரமிப்பில் ஆழ்த்தியது. நான் சிங்கப்பூரில் இந்த டிவி ஸ்டூடியோவுக்கு போய் அங்கே ரெக்கார்டிங்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே எல்லாம் ஏர் கண்டிஷன்டு அட்மாஸ்ஃபியர், எல்லாம் 5 ஸ்டார் ஃபெசிலிட்டிஸ். அதுக்கும் இங்கே கோனேரி ராஜபுரத்தில் இந்த குரூப் ஷூட்டிங் பண்ணுறதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே அந்த ரெசிடென்ஸிலிருந்து என்டையர் ட்ரூப் 7:30 மணிக்கு கிளம்பி வரான். கார்த்தால சைட்டுக்கு 8:15 வருவான். அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்.
சாப்பிட்டுட்டு அவள் போய் மேக்கப் பண்ணிப்பாள். அவளை எப்போ வந்து ஸ்பாட்டில் ஆக்டிங் பண்ண டைரக்டர் கூப்பிடுவாருன்னு அவளுக்கு தெரியாது. எல்லோரும் மேக்கப் பண்ணிட்டு ரெடியாக இருப்பாள். அக்ரஹாரம் வீடு நீங்கள் நிறையா பார்த்துருக்கீங்க. ஏர் கண்டிஷனிங் அதாவது எதுவுமே கிடையாது. நல்ல வேளை இது தை மாதம் இருக்கிறதுனால கொஞ்சம் கூலாக இருக்குது. இதே ஏப்ரலாக இருந்தால் எப்படி இருக்கும்னு எனக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த பொறுமையாக ஆர்டிஸ்ட் மாத்திரம் இல்லை, கூட இருக்கிற அவ்வளவு டெக்னீஷியன்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, மிச்ச ஹெல்ப்பர்ஸு, என்ன ஒரு கோஆப்ரேஷன், என்ன ஒரு கமிட்மெண்ட், எவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்ஸு. அவர் சாணக்கியா வந்து ஷூட்டிங் நடக்கும்போது அவருக்கு வேண்டியது பர்ஃபெக்ஷன். தட் இஸ் வாட் யூ வாண்ட்ஸ் டு கிவ். யூ வில் நாட் காம்ப்ரமைஸ் எனிதிங் ஃபார் வாண்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். 100%. ஒரு ஷாட்டுக்கு நடுவில் ஒரு தலைமயில் அப்படி விலகி இருக்கும், உடனே அதை போய் சரி பண்ண அப்படின்பார். போன ஷாட்டில் அந்த அங்கவஸ்திரம் ஒரு மாதிரி இருந்திருக்கும், இந்த ஷாட்டில் அது சரியில்லைன்னா உடனே அதை மாற்று அப்படின்பார். அதுக்காக மொபைல் லாண்ட்ரி மேன் அங்கே ஆல் த டைம் இஸ் அவைலபிள் டு ப்ரெஸ் இமீடியட்லி டு கிவ். மொபைல் லாண்ட்ரி மேன். அதுக்கப்புறம் வேறு என்ன, மொபைல் கிச்சன். அதாவது த பெஸ்ட் வே டு டச் சம்படிஸ் ஹார்ட் இஸ் த்ரூ த ஸ்டமக். காத்தால் 7:30 மணிக்கு அவள் கிளம்பி 8:15 ஸ்பாட்டுக்கு வந்தாக்க ராத்திரி 9:30 மணிக்கு அவள் கிளம்பி போகிற வரைக்கும் சுட 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 சாப்பாடு. பிரேக்ஃபாஸ்ட்டு, இன் பிட்வீன் டீ பிரேக்கு, 1:15 to 2:15 லஞ்ச் பிரேக், டீ டைம், டின்னர். இன்னும் பேசவே முடியாது. அப்படி பார்த்து நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி 11 நாள் கல்யாணம் தான் இது. அவள் அவ்வளோ பேர் வந்து அவ்வளவு பொறுமையாக அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி. ஏன் கோஆப்ரேட் பண்ணுறான்னா அவரோட பர்ஃபெக்ஷன் தே ரெஸ்பெக்ட் அண்ட் தே வேல்யூ. அண்ட் பை டூயிங் தட் அவளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆகா, நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட. அந்த சமயத்தில் நான் இன்னொன்று சொல்லணும், மிச்சம்னா சீனுக்கு வரும்போது தான் ஆக்ட் பண்ணுவான். அவள் சீன் முடிஞ்சு போச்சு, தே கேன் கோ அண்ட் ரிலாக்ஸ். ஆனால் சாணக்கியா காத்தால் 9 மணிக்கு சைட்டுக்கு வந்தார்னா 9:30 மணிக்கு அவர் ராத்திரி கிளம்புற வரைக்கும் எவ்வரி சீன் இஸ் இன்வால்வ். இட் டேக்ஸ் த மேக்ஸிமம் 25 to 30 minutes ரெஸ்ட் டியூரிங் த லஞ்ச் டைம் டு ரீசார்ஜ் இஸ் பேட்டரி. இதை உங்களுக்கு நான் கலந்து சொல்லிகிட்டே ஆகணும். ஒரு நாளைக்கு ராத்திரி 1 மணி, நான் 2 நைட்டு தான் தங்கியிருந்தேன், 1 மணிக்கு எழுந்து வெளியே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வரேன். அப்போது ஒரு ரூம் பாய் வந்து ஒரு பிளேட்டில் எதுவும் எடுத்துன்னு போகிறேன். எங்கடா போகிறேன் அப்படின்னேன். சார் டைரக்டர் சார் ரூமுக்கு போகிறேன். என்னடா மணி 1:30 மணி 2 ஆகுது, என்னடா டைரக்டர் சார்? சார் அவர் தூங்கவே மாட்டார் சார். யார் சொல்கிறார்? அந்த ரூம் பாய் சொல்கிறான். அவர் சொன்னாங்க 4. அப்புறம் நான் அவருக்கு போய் தட்டினேன் அந்த ரூமில். இன்னும் அநியாயமாக இருக்குது அப்படின்னா, நான் 4 மணிக்கு தூங்க போவேன், 3:30 மணிக்கு போவேன். வேலை முடிஞ்சு வந்த உடனே அன்றைக்கி உண்டானதை என்ன பண்ணணும், எடிட் பண்ணணும், அதெல்லாம் ஒரு பண்ணிவிட்டு மறுநாளைக்கு என்னென்ன சீன் ஷூட் பண்ண போகிறேன் இவ்வளவும் பண்ணிவிட்டு 4 மணிக்கு படுக்க போகிறேன். 7:30 மணிக்கு எழுந்திருக்கிறேன். மத்தியானம் 1/2 மணி நேரம் ஒரு ஸ்னாப் டியூரிங் லஞ்ச் டைம். 3.5-4 மணி நேரம் இஸ் ஆல் தட் இஸ் சேங். இந்த ஹோட்டலில் உள்ளவங்க அவ்வளோ பேர் சொன்னால் சார் அவர் தூங்கவே மாட்டார் சார். இதுதான் நிலைமை. இவ்வளவு எதுக்காக அவர் பண்ணுறார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப்படி ஒரு ப்ரொடக்ஷனை கொடுக்கணும், வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது இது காசுக்காக பண்ணுற வேலையே கிடையாது. முதல்ல அவர் காசே வேண்டாங்கிறார், அது வேறு விஷயம். காசு கொடுத்தாலுமே இந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட், டெடிக்கேஷன், ஒரு ஃபோக்கஸ் ஒருத்தரை பார்க்க முடியுமா? இவரை பார்த்து வேந்து மாய்ந்து போயிட்டுருக்கேன். அதை உங்களுக்கெல்லாம் கலந்துக்கணுங்கிறது என்னோட ஒரே ஆசை. அதுக்காக தான் நான் அவர்கிட்டயே சொன்னேன், என்ன சார் இது அப்படின்னு. பப்ளிக் மஸ்ட் நோ, பீப்புள் மஸ்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன்ஸ். சார் ஒரு நிமிஷம் இன்டரப்ட் பண்ணிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இல்லை நீங்கள் ஆக்சுவலாக நம்ம இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, பொதுவாக வந்து நீங்கள் தான் மற்றவங்கள்ட்ட கேள்வியெல்லாம் கேட்பேன், நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு. நான் அப்போலேயே எனக்கு நர்வஸாக இருக்கேன். அது வேற ஸோ அதில் அதை ஏதாவது கேட்கணும்னா அதை முடிச்சுடுவோங்க. சொல்லுங்கள். அதாவது ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து எப்படி இந்த ஆர்டிஸ்டெல்லாம் நீங்கள் ஒரு ஃபோக்கஸாக தனி ஒரு மனிதனாக அந்த ஃபோக்கஸ் வரலாம், கமிட்மெண்ட் வரலாம். அந்த ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்கையும் இந்த ஒரு கமிட்மெண்ட்டும்
ஒரு கான்ஃபிடென்ஸு கோஆப்ரேஷன் எப்படி உங்களால் கொண்டு வர முடியும்? அதாவது பொதுவாக இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டால் சார் வெரி நைஸ் கொஸ்டின் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல கேள்வி தான். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்னை பற்றி இவ்வளோ எல்லாமே சொன்னேன், வாட் எவர் யூ சா யூ விட்னஸ் அது சொன்னேன். ஆக்சுவலாக பார்க்க போனால் தி ஆர்டிஸ்ட் நான் வந்து முதல்ல ஒரு இதில் சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு யஜ்யம் மாதிரி நடத்துகிறோம் அப்படின்னு. ஏன்னா இந்த கர்மா வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு வைட் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் எல்லாருமே பார்க்குற, நிறைய பேர் பார்க்குறா, அது நான் எதிர்பாராது. ஆர்டிஸ்ட்டை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அது வந்து பூவிலங்கு மோகன் கனபாடிகள்லேருந்து ஆரம்பித்து டவுன் த லைன். ஏன்னா இதில் வந்து சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்னு யாருமே கிடையாது. ரோல் சின்னதாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த தனித்துவம் அந்த கேரக்டருக்கு இருக்கும். ஸோ ஆஸ் யூ ரைட்லி சே, யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்கிற மாதிரி அந்த கமிட்மெண்ட் பார்க்கும்போது அவளுக்கும் தோன்றது, எஸ் நான் ஐ ஷுட் கிவ் மை பெஸ்ட். அதனால அந்த சீன், ஒவ்வொரு சீன் அவன் நடிக்க போகிற சீனாக சார்ட் ஆஃப் என்னென்னா முதல்ல ப்ரிப்பேர்டாக அந்த கேரக்டராகவே அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சின்சியரிட்டி அண்ட் கமிட்மெண்ட் அவளுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அந்த அவுட்புட் வருது. சரி, அது வந்து நடிக்க போகிறவனுக்கு நம்ம வரப்போகிறோம், பப்ளிக் வந்து நம்மளை பார்க்க போகிறா, நம்ம நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நான் சொல்லிப்பேன். ஆனால் பிஹைண்ட் திஸ் சீன்ஸ் இருக்கிற அந்த டெக்னீஷியன்ஸு அவன்லாம் இருக்காங்க, அவன் எந்த விதத்துலையும் இந்த கமிட்மெண்ட்டில் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல சார். எல்லாருமே என்னன்னு தான் அவ்வளோ வேணும். அதாவது யாருமே அவங்க மூஞ்சி நமக்கு தெரியாது, யாரும் பார்க்க போகிறதும் இல்லை. எப்படி அம்மாவுக்கு அவங்க கமிட்மெண்ட் again more or less the same பதில் தான். என்னன்னா ஈச் ஒன் என்ன ஆகுதுன்னா they want to giving their best. ஏன்னா இது வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால நம்ம சைட்லேருந்து நம்ம கான்ட்ரிபியூட் சொன்னால் பார்த்தா அந்த ஹேர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அவனே வருவான், இங்கே கொஞ்சம் சார் ஒரு நிமிஷம் சார் இங்கே கொஞ்சம் சரியில்லை. இன்ட்ரெஸ்ட் எதனால வருதுன்னா இந்த மாதிரி எல்லாருமே இருக்கிற பொழுது இப்போ கொஞ்சம் லூஸாக விட்டுட்டா சரி நமக்கு என்ன அப்படின்னு இருப்பான். இதை எல்லாருமே பண்ணுறத இப்போ ஆர்டிஸ்டே வந்து அவரோட மேக்கப் அசிஸ்டன்ட்னு வருவான், நீங்கள் பார்த்துருப்பாரு. அந்த அசிஸ்டண்ட் அவன் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை போகும்போது நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இது வந்து எல்லாருமே வந்து கமிட்டடாக இருக்காங்க. அதில் வந்து சார் நான் இந்த கேள்வியை கேட்டு உங்களை ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் கொண்டு வர விரும்பலை. அதில் என்னென்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வுட் கன்சிடர் இந்த ப்ரொடக்ஷனை வந்து ஒரு ஒரு பட்ஜெட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து பார்ப்பேன். பட்ஜெட் ப்ரொடக்ஷன் அப்படி ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு ஒன்றும் குமியலை, இருக்கிற ஃபண்ட்ஸை வச்சுன்னு நம்ம எவ்வளவு நல்லபடியாக எடுக்க முடியுமோ அப்படி இருக்கும்போது என்னோட அனுமானம், நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்பவில்லை, என்னோட அனுமானம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு மார்க்கெட் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டாக இருக்கிறதுனால அவள் வந்து நீங்கள் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாகவே வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு அசம்ஷன். அப்படி வரும்போது அவள் எதுக்காக வந்து மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக நமக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கும் நானே ஒரு பதில் சொல்லிக்கிறேன். எனக்கு என் மனசில் பட்ட பதில் என்னன்னாக்க ரெண்டு விஷயம். ஒன்று, மோஸ்ட் ஆஃப் த ஐ வுட் சே 99% ஆஃப் த ஆர்டிஸ்ட் த கம்யூனிட்டி, அதே கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கா. அவளோட கான்ட்ரிபியூஷன் இப்போ வந்து கணப்பாடிகளை எடுத்துங்கோ, இல்லைன்னா ருக்குவை எடுத்துங்கோ, இல்லைன்னா வன்னிகள் அபயம் எடுத்துங்கோ, யார் வேணால் எடுத்துங்கோ, நீங்கள் சிவராமன் எடுத்துக்கலாம். அவளோட நாளைக்கு கிராண்ட்சன், கிரேட் கிராண்ட்சன், கிரேட் கிரேட் கிராண்ட்சன் ஒரு நாளைக்கு இந்த சீரியலை அவள் போட்டு பார்த்து அவளோட கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா வந்து எந்த மாதிரி அக்ரஹாரம் நடிச்சிருக்கா அப்படின்னு ப்ராஸ்டரிட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சிருக்கு. தே ஆர் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி அண்ட் தே பிகம் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. அது ஒரு காரணமாக இதுக்கு இருக்கலாம். ரெண்டாவது, they may think let this be my contribution, I may not be able to give by cash. Somebody from US has donated 37 lakhs. We can't expect that from everybody. Somebody 3 lakhs, somebody 5 lakhs, some people 1 lakh. ஆனால் என்னோட contribution to the community I hail from, what can it be? My way of participating, அதே சமயத்தில் with commitment. அதனால் in conclusion, அந்த வெள்ளிக்கிழமை மத்தியானம், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை up to lunch time, it was a great eye opener for me. உங்களோட இருந்து
உங்கள் டீமோடு இருந்து கண்கூட அங்கே என்ன நடக்கிறது, சீனுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது, நீங்கள் எவ்வளவு தூரம் அந்த அந்த காஸ்ட் கான்ஷியஸாக இருந்து பண்ணுறது, அந்த கோஆப்ரேஷன் கமிட்மெண்ட், அந்த சாப்பாடை அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து இஸ் ஜஸ்ட் மைண்ட் பாக்லிங் டு மீ. நான் ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் வித் த பீப்புள் ரசிகாஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும். நமக்கு நம்ம ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்து விட்றோம், எல்லாம் அப்படியே வரா நடிக்கிறா, எல்லோரும் பிரமாதமாக இருக்குதுன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ், அவருக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. 87 வயசு எங்கள் அம்மா பார்த்தா 7 நாளில் 74 எபிசோடு முடிச்சுட்டா. அந்த மாதிரி கதைகள் ஏராளம். கான்டாக்ட்ஸ் ஃப்ரம் ஓல்டு அக்ரஹாரம் த்ரூ கர்மா, அது ஏராளம். அது வாட் அப்ரிசியேஷன் வி ஆர் கெட்டிங், அதே ஒரு எபிசோடாக எடுத்து ஃபுல்லாக போடலாம், அந்த அளவுக்கு வருது. அது அப்படி இருக்கும்போது அதற்கு பின்னாடி நடப்பது என்ன, அந்த உழைப்பு என்ன அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோள். இதை இன்னும் இருக்கிற எபிசோடையும் அவர் எந்த விதத்துலையும் அந்த குவாலிட்டியோ ஸ்டாண்டர்டையோ குறைக்க மாட்டார், பண்ணி தருவர். அவருக்கு நம்ம உறுதுணையாக இருந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய டியூட்டி, பேரமவுண்ட் டியூட்டி அப்படின்னே டியூட்டின்னே நான் சொல்லுவேன். அதுக்கு எனக்கு உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு எனக்கு மிகுந்த நன்றி, தாழ்மையான வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, அதனால் அந்த பெருமாள்கிட்ட உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மனதிடத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அந்த பெருமாளிடம் மனதார வேண்டிக் கொள்கிறேன். அதில் ஒரு சுயநலம் கூட கலந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட்டை வச்சு நம்ம சமூகத்திற்கு அந்த கிருஷ்ணகுமார் சொன்ன மாதிரி எத்தனையோ ஒரு 9-10 இது லிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் வேல்யூஸ் விச் அவர் forefathers have imparted இந்த அக்ரஹாரம் லைஃப் ஸ்டைல். அந்த ஒவ்வொரு வேல்யூவுமே ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று போட்டு நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்குது, உங்களால் முடியும். அப்போ நம்ம கம்யூனிட்டி அவரை சப்போர்ட் பண்ணாங்க. கர்மாவுக்கு அப்புறம் அவர் இப்போ மகா பெரியவாளை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்க போகிறார். அதை பற்றி கூட மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். 27ஆம் தேதி அதுக்கு பூஜை போட போகிறார். அதுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் குவியுங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். அதே மாதிரி இன்னும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண அவரோட டேலண்ட்டை நம்ம அனுபவிக்கலாம். இந்த 10 வேல்யூ, அந்த கிருஷ்ணகுமார் சொன்ன வேல்யூ, ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம ஒரு ஷார்ட் ஸ்கிரிப்ட் எடுத்து we can take it for our next generation and the generation after next. அந்த வேண்டுகோளுடன் மீண்டும் இதை உங்கள் மனதார ஆதரித்து, கர்மா மாத்திரமில்ல, கர்மாவுக்கு மேலே அந்த வேல்யூஸை பற்றியும் நம்ம எடுக்கணும். அதுக்கும் உங்கள் ஆதரவு வேணும். நான் உங்களிடம் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ரங்கன் சார் அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஹி ஹஸ் காட் வெரி பிஸி ஸ்கெட்யூல். இன்ஃபேக்ட் இப்போ கூட இதை முடிச்சுட்டு வேறு எங்கேயோ போகணும், அவருக்கு வெளியில் போகணும். அதுக்கு நடுப்புற அவரோட டைட் ஷெட்யூலுக்கு நடுப்புற இங்கே நம்மள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு சார் நான் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு வழக்கமாக நான் சொல்கிறத சொல்லிடுறேன். அதாவது இது யூடியூப் சேனல், என்னோட யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, ஃபாஸ்ட்ஃபிளிக்ஸ், அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா யூடியூப்லேயே அதான் சொல்கிறான், எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறோம் அவ்வளோக்கு எவ்வளோ வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாட் ஓன்லி தட், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு குரூப் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் we will meet very soon. அஃப்கோர்ஸ் கர்மாவோட அடுத்த எபிசோடு சாட்டர்டே வரப்போகிறது, சாட்டர்டே சண்டே அண்ட் டவுன் த லைன் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் ஃபார் யுவர் டைம். நன்றி.